வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஆட்டோகேட்ல 3D ஒயர் ஃப்ரேம் மாடலிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதில் 2 இன்புட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்சல்யூட் இன்புட் மெத்தடு, செகண்ட் ஒன் ரிலேட்டிவ் இன்புட் மெத்தடு. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடான அப்சல்யூட் இன்புட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நியூ ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, நமக்கு வந்து ஒரு ஒர்க் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதான் ஒர்க் ஸ்பேஸு. இப்போ நம்ம 3D ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து செட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஐசோமெட்ரிக் வியூனாக்கா, இப்போ இந்த ஹோம்ங்கிற ரிப்பன் டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, வியூ அப்படிங்கிறதுல அன்சேவ்டு வியூன்னு இருக்கு இல்லையா, அதை புல் டவுன் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து SW ஐசோமெட்ரிக் அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கியூப், அதில் இந்த டபிள்யூக்கும் எஸ்ஸுக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த கியூபில் கார்னர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் இடைப்பட்ட கேப்பில் அந்த சென்ட்ரலில் கியூப் இருக்குது. அதில் இந்த பாயிண்ட்டு நான் மவுஸை வந்து வச்சுருக்கேன், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓகே, இந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் வந்து 3D ஒயர் ஃப்ரேமை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோஆர்டினேட் இதில் காட்டலை, இந்த XYZ டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை காட்டுறது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிங்க. கிரிட்டு வேணால் கிரிட்டு வச்சுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இருக்குல்ல ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாடலுக்கு பக்கத்தில் இந்த கிரிட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நான் கர்சரை வைக்கிறேன், F7 கொடுத்துருக்காங்க. கீபோர்டில் F7 ப்ரெஸ் பண்ணாலும் இந்த கிரிட் ரிமூவ் ஆகிடும். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து மவுஸில் பண்ணுறேன், திரும்ப கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரிட் வந்துடுச்சு. திரும்ப அதையே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கீபோர்டில் F7 கிரிட் வேணும்னா F7 ப்ரெஸ் பண்ணுங்க. திரும்ப கிரிட் வேணும்னா அதே டாப் ஸ்விட்ச் மாதிரி தான். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த XYZ டைரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, அதிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது இந்த UC ஐக்கான் ஷோ பண்ண சொல்லுங்கள். ஷோ கொடுத்தோம்னா இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஆர்ஜின்னாக்கா இந்த ஷோ ஆர்ஜின் அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மெத்தட்ஸ், இந்த க்யூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா W தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3D ஒயர் ஃப்ரேமில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸை நம்ம வரைய போதும். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் எடுத்துக்கணும். இந்த ஹோம்ங்கிற ரிப்பன் டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த இருக்க பாருங்கள் லைன், கச்சரா இடத்துல வச்சாலும் லைன்னு காட்டணும். கிரியேட் ஸ்ட்ரைட் லைனுங்கிற மாதிரி அதை நான் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணோன்னா இங்கே கமாண்ட் விண்டோவில் காட்டும் லைன் ஸ்பெசிஃபை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நான் ஒயர் எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஆங்கிள் நான் ஒயர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத வந்து காட்டலை. எனக்கு அது காட்டணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து F8 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸ்டேட்டஸ் பாரில் இந்த கிரிட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து இருக்குது பாருங்கள், தான் ஆர்த்தோ மோடு. F8 அப்படின்னா ஆர்த்தோ மோடு, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கீபோர்டில் F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆர்த்தோ மோடு வந்து செலக்ஷனில் இருக்குது. இப்போ F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆர்த்தோ மோடு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப அதே F8 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆர்த்தோ மோடு வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆர்த்தோ மோடு ஆன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கர்சரில் அந்த லைனை வந்து நீங்கள் எந்த சைடு கொண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த வேல்யூ ஆர்த்தோ லென்த் வந்து 35ங்கிற மாதிரி காட்டுது. தென் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 0ங்கிற மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த லைன் இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. அப்போ நான் வந்து ஒரு 10 அப்படி கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டேன். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கணுமோ அந்த டைரக்ஷனில் உங்கள் மவுஸால் இந்த டைரக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே வச்சு இந்த டைரக்ஷன் இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு இங்கேருந்து இந்த டைரக்ஷனை கொடுத்தோம்னா என்ட்ரை ப்ரெஸ் பண்ணாக்க அந்த டைரக்ஷன் 10 வந்துடும். இல்லை இந்த சைடு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சைடு எந்த சைடு நீங்கள்
மவுஸில் லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த சைடு. இப்போ அந்த சைடு எனக்கு வேணும், எக்ஸ்லேயே வேணும். அப்போ அந்த இடத்துல நான் நீங்கள் எவ்வளோ லென்த் வச்சுருந்தாலும் 10 கொடுத்துருக்காமா, அப்போ நான் எவ்வளோ லென்த்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து 10 கொடுத்துருக்கோன்னா இப்போ வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த 10 எவ்வளோ இருக்கோ அதான் 10 வேல்யூங்கிறது. இதுதான் 10. ஓகேவா? அதோட அசைன் ஆகிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இசட் வேல்யூ வேணும். அப்போ இங்கேருந்து நான் வந்து இசட் வேல்யூ மேலே கொண்டு போயிட்டேன். இசட்டுக்கு எனக்கு வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வேணும் அப்படின்னாக்கா 5 கொடுத்துட்டேன். லெங்க்த்தியாக மேலே லெங்க்த் எடுத்துருப்பாங்க, இல்லை சின்ன ஷார்ட்டாக இப்போ நான் ஷார்ட்டாக வச்சுருக்கேன் இசட்லேயே. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். லெங்க்த் நம்ம வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் எனக்கு வந்து ஒரு 10 வேணும். என்டர் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ எனக்கு வந்து ஒய் டைரக்ஷனில் வேணும்னா ஒய் டைரக்ஷனில் நான் வந்து கர்சரை வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து அதோட லெங்க் பார்த்தீங்கன்னாக்கா 5 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். 5 கிரியேட் ஆகிடுச்சு. தென் திரும்ப வந்து எனக்கு வந்து இசட்டில் வேணும். இசட்டில் நம்ம கர்சரை வச்சு லைனை வந்து மூவ் பண்ணிக்கிங்க. இப்போ அங்கேயும் வந்து ஒரு 5 கொடுத்து என்டர் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பாயிண்ட் வந்து ஃபிட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து ஒரு ஒய்யில் வந்து நான் கர்சரை வச்சு மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 10 டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லென்த்து பெருசாக இருக்குல்ல, அந்த லென்த்து நம்ம எடுத்துக்காது. இந்த கீழே கீபோர்டில் வந்து 10 அந்த லைன் கமெண்ட் இல்லையா, அதில் 10 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த லென்த்து தான் நமக்கு எடுத்துக்கும். அது அந்த இடத்துல பாயிண்ட் ஓகே பண்ண மாதிரி எடுத்துக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்னாக்கா ஒரு 5 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். கரெக்டாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் எஸ்கேப்பை கொடுத்துட்றேன். இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு திரும்ப அதே மாதிரி லைனை எடுத்துகிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 3D ஒயர் ஃப்ரேம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸு 3D டைமென்ஷன் நமக்கு தெரியுது. வியூ பண்ணி பார்க்குது. இது வந்து இன்விசிபிள் லைன் தெரியாது. நமக்கு இன்விசிபிள் லைன் வேணுனாக்கா நீங்கள் இதை கூட அப்படி ட்ரா பண்ணிக்கிட்டு திரும்ப நீங்கள் ட்ரிம் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3D டைமென்ஷனில் நம்ம ஒரு பாக்ஸு ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் ரெடி பண்ணியிருப்போம். எங்கிட்ட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோலேயே 3 டைப்பில் வந்து நம்ம 3D ட்ராயிங் ட்ரா பண்ண முடியும். இன்னும் 3D ஒயர் ஃப்ரேமு, இன்னும் 2D ட்ரா பண்ணிவிட்டு அதை 3D கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து 3Dக்கு ட்ராயிங் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த 3D ஒயர் ஃப்ரேம் மெத்தட்ஸு, அதான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மெத்தட்ஸ்க்கு பேர் தான் இன்புட் மெத்தட்ஸ்க்கு பேர் வந்து அப்சல்யூட் இன்புட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 3D ஒயர் ஃப்ரேமில் இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காமன் ரெஃபரன்ஸ் தான். இந்த 0,0 இந்த ஆர்ஜின், இந்த ஆர்ஜின் தான் காமனாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சைடு இன்புட் மெத்தடான ரிலேட்டிவ் இன்புட் மெத்தட்ஸ் அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.